செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவில் இணையப் போவதாக வதந்தி பரப்புகின்றனர் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் OPS ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பியவர்களை அவர்களது இல்லம் தேடி சென்று நலம் விசாரிப்பதும், உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து துக்கம் விசாரித்து அஞ்சலி செலுத்துவதும் தமிழ் பண்பாடு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில முதலமைச்சர் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு சிகிச்சைகளுக்கு பிறகு பூரண குணமடைந்து இல்லம் திரும்பிய நிலையில் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தேன் என்றும், இதே போன்று அவரது மூத்த சகோதரர் திரு முத்து அவர்கள் மறைவு குறித்தும் இரங்கல் தெரிவித்தேன் என்றும், இந்த சந்திப்பு தமிழ் பண்பாட்டின் வெளிப்பாடு. என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயாரும் இறந்தபோது என்னை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியவர் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சந்திப்பில் எந்தவித அரசியலும் இடம்பெறவில்லை என்று முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சந்திப்பை வைத்து என்னை திமுகவின் பி டீம் என்றும், நான் திமுகவின் கூட்டணி வைக்க போவதாகவும் திமுகவில் இணைய போவதாகவும் பல்வேறு வதந்திகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பும் நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும், பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களிலும் இது குறித்த செய்திகள் கற்பனையாக வெளியிட்டு வருகின்றனர். இதில் எல்லளவும் உண்மையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். மேலும் என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களினுடைய வழியில் பயணிப்பவன் நான். 2026 நடைபெற உள்ள தேர்தலிலும் அதிமுக, அதாவது அம்மா அவர்களின் ஆட்சியை அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதையும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களுக்கு நன்றி லதா.